لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அட்டாய் அரபு கல்லூரிகளுடைய சங்கைக்குரிய முதல்வர்களே, பட்டாம் வகுப்பு ஆலிம்களே, மாணவ கண்மணிகளே, மௌலானா முகமது உல்ஃபத் யாசிர் அத்தாயி அவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கத்துக்குரிய மாணவ கண்மணிகளே, 20க்கும் மேற்பட்ட சங்கத்துக்குரிய உஸ்தாதுமார்கள் பல்வேறு தலைப்புகளின் கீழ் அற்புதமான செய்திகளை, தகவல்களை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். ரொம்ப காலத்தினுடைய இது ஒரு கனவு. தாரீகுல் முகல் ஃபில் ஹிந்து என்ற அந்த கிதாபை படிக்கின்ற பொழுதெல்லாம், அதே போன்று உமவியா அப்பாசியா அவங்களுடைய வரலாறுகளை படித்த அந்த காலகட்டத்தில் இப்படி இவங்களுடைய வரலாறெல்லாம் பின்னால் பேசப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டதெல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமது உஸ்தாத்மார்களை கொண்டு இப்பொழுது அல்லாஹ் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். பல்வேறு தலைப்புகள் நபிமார்களை பற்றி இங்கே பேசப்படுகிறது. குர்ஆன் கூறும் நல்லவர்களும் வல்லவர்களும் இறைவனுக்கு எதிர்ப்பானவர்கள் என்கின்ற தலைப்பிலே இங்கே நமக்கு பேசப்படுகிறது. அதே போன்று சஹாபாக்களை பற்றியும், தாபீன்களை பற்றியும், தபோ தாபீன்களை பற்றியும், இறை நேசர்களிலுள்ள ஆண்கள் இறை நேசர்கள், பெண்கள் இறை நேசர்கள் என்கின்ற தலைப்புகளிலேயும், அதே போன்று இந்த உலகத்துல வாழ்ந்த அறிஞர் பெருமக்கள் அவர்களுடைய அந்த செய்திகளையும், பெண் ஆளுமைகள் என்கின்ற அந்த தலைப்பிலேயும், இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்த புரட்சியாளர்கள் என்கின்ற தலைப்பில சதாம் உஸ்தாத் அவர்களும், அதே போன்று இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த மிக முக்கியமான தமிழ் உலமாக்கள் என்கின்ற இந்த தலைப்பு, இப்படி பல்வேறு தலைப்புகளிலே சங்கக்கூடிய உஸ்தாத்மார்கள் நமக்கு செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதை நம்ம தேடி முயற்சி எடுத்தாலும் இந்த தலைப்புகள் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. தலைப்புகள் மட்டுமல்ல, அதை சார்ந்து உண்டான செய்திகள் நமக்கு இந்த புனித ரமலான் மாதத்திலே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சங்கக்குரிய அருமை உலமாக்களை உலூஹியத் சம்பந்தமான செய்திகளை நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதுல இன்னும் நிறைய செய்திகள் இருக்குகிறது. இருந்தாலும் நாம் தொடர்ந்து அதையே பேசுகின்ற பொழுது ஒரு மாற்றம் 1-2 நாளைக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி உலூஹியத்துக்கு அடுத்து நுபுவத் சம்பந்தமா நாம் விளங்க வேண்டும். நுபுவத் நம்முடைய அந்த 25, 26 ஆகிய அந்த பிறைகளிலே நுபுவத் சம்பந்தமான செய்திகளை நாம் பார்த்து, அதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நாம் அந்த தாலீமை என்ன செய்யலாம், நிறைவு செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் இடையில சமஇய்யாத் சம்பந்தமான சில விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். 1-2 நாள்கள் இந்த சமஇய்யாத் சம்பந்தமான விளக்கங்களை பார்த்து மீண்டும் உலூஹிய சம்பந்தமான சில விளக்கங்களை நாம் அறிந்து அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் நுபுவத் சம்பந்தமான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றோடு பிறை 20 என்ன செய்கிறது, முடிகிறது. சங்கக்குரிய ஹாஃபிஸாக்கள் தராவிகளை வமன் அல்லாஹ்வும் என்ன செஞ்சிட்டாங்க, 3/4 ஜுஸு வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னைக்கு பேலன்ஸ் வமன் அல்லாஹ்வும் இலையுறது இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, முடிக்கிறாங்க. பட்டவகுப்பு ஆலிம் சொன்ன மாதிரி மக்ஃபிரத்துடைய அந்த இரவும் இன்றோடு என்ன செய்கிறது, நிறைவு பெறுகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ அல்லாஹ் நம்மளை பிடிச்சு இழுத்து உட்கார வச்சு இந்த 20 பிறையையும் கழிக்குகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்திருக்கின்றான். வல்ல ரஹ்மானே, நாங்கள் எப்பொழுதுமே கஃப்லத்தானவர்கள், பொதுபோக்கானவர்கள், எதிலுமே ஆர்வம் இல்லாதவர்கள், எங்களை எந்த இப்பொழுது ரமதானிலே இழுத்து வைத்து உன்னுடைய
திருநாமத்தையும் உன்னுடைய வல்லமை சார்ந்த விஷயங்களையும் அதை இபாதத்தாகவும் தாலிமாம் கேட்கின்ற வாய்ப்பு தந்த ரஹ்மானே, இது எங்களுடைய ஹயாத் உள்ளவரை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்களை இழுத்து இழுத்து உட்கார வைத்து வல்ல ரஹ்மானே இந்த ரமதான் எங்களை நீ கழிக்க செய்வாயாக. பெரிய அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த தாலீமுடைய இஜ்திமா, இந்த ரமதான் இஜ்திமா சென்று கொண்டிருக்கிறது. பாசித் சார் பேசும்போது கூட சொன்னாங்க, இப்ப முடிக்கிற ஆலிம்கள்லாம் கூட தங்களுக்கு மத்தியில பேசிக்கிட்டாங்க, இனி நாம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ரமதான் ஒரு மாதம் நாம் விடுமுறை எடுத்து அந்த ரமதான் இஜ்திமாவிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். சிராஜி மௌலானா செட்டு, உல்பத்து மௌலானா செட்டு போன்ற ஒவ்வொரு செட்டு அந்தந்த உலமாக்கள் அத்தாயிகளும் கூட அடுத்தடுத்த ரமதான் இஜ்திமாவிலே கலந்து நாமும் பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குகிறது என்று நினைக்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி அல்லாஹ் நம்மை கொண்டு செல்கின்றார் என்கின்ற பொழுது தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சிங்கக்குரிய அருமை உலமாக்களை வாழ்ற காலத்துல நம்ம யானதானன் இருக்காம நிறைய முன்னெடுப்புகள் நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். அபுத்தலால் என்று போற்றப்படுகின்ற மிகப்பெரிய உஸ்தாத், பெரம்பூர் ஜமாலி அரபு கல்லூரியில அவங்க உஸ்தாதா இருந்தாங்க ரொம்ப நீண்ட காலமா. அங்கிருந்து அவங்க இடம் பெயர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இப்ப காயல்பட்டினம் போறதுக்காக அவங்க முடிவெடுத்து இருந்தாங்க. அவங்க சென்னையை விட்டுட்டு காயல்பட்டினம் போயிடலான்ற முடிவு செஞ்சுட்டாங்க, டிக்கெட் வரைக்கும் போட்டுட்டாங்க. அப்போ அவங்க மீது பிரியம் கொண்ட ஒத்த கருத்துடைய 10 உலமாக்கள் நாங்க ஒரு பள்ளிவாசல்ல ஒன்று சேர்ந்து, உஸ்தாத் எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், சென்னையிலே தக்க வைக்க வேணும், நினைச்ச நேரத்துல அவங்க நம்ம பார்க்கலாம், நினைச்ச நேரத்துல பல்வேறு ஆலோசனைகளை நம்ம அவங்கள்ட்ட கேட்டுக்கிறலாம் அப்படின்ற அடிப்படையில ஆலோசனை செஞ்சதுல ஒவ்வொருத்தருமே மாசம் மாசம் இவ்வளவு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை சொன்னாங்க. அல்லாஹ் ஷாஹிது, பள்ளிவாசல்ல என்னுடைய கல்வியில உள்ள சிந்தனை, இன்னைக்கு பெண்களுக்கு மிக தேவையான சுன்னத் ஜமாத் சார்ந்த கல்வி ரொம்ப அவசியமா இருக்குகிறது. எனவே நாம் எல்லாரும் சேர்ந்து ஆளு கொஞ்சம் பணம் போட்டு பெண்கள் கல்லூரி டே ஸ்காலரை நிறுவினால் என்ன, அதற்கு தகுதி வாய்ந்த உஸ்தாத் அவர்களை முதல்வராக நாம் நியமித்தால் என்ன என்று யோசனை அல்லாஹ் சொல்ல வைத்தான். அதன் அடிப்படையில எல்லோருமே ஏற்றுக்கொண்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தான் ஹைருல் பரியா மகளிர் அரபி கல்லூரி. செஞ்சப்பெரிய அருமை உலமாக்களை சொந்த 10 உலமாக்களை சேர்ந்து கையில இருந்து எல்லாரும் பணம் போட்டது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷம் தொடர்ந்து உஸ்தாதா இருக்குகின்ற வாய்ப்பையும் அல்ல ரஹ்மான் அதிலே தந்திருந்தார். ஒரு நாள் ஐனாவரம், ஒரு நாள் பாடி, ஒரு நாள் அண்ணா நகர், ஒரு நாள் சைதாப்பேட்டை, ஒரு நாள் வியாசர்படி அப்படி என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்லூரிக்கு போய் பாடம் எடுக்குகின்ற ஒரு வாய்ப்பை பல வருடங்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்தான் என்று நினைக்குகின்ற பொழுது நம் வாழ்க்கையில நமக்கு நினைச்சதை நம்ம செய்யற அளவுக்கு அல்லாஹ் வாய்ப்புகளை சூழ்நிலைகளை தருகிறான் என்பதற்காக இந்த செய்தியை சொல்லுகின்றோம். ஃபதுல் உஸ்தாதெல்லாம் முதல் சுமரா ஓதுற அந்த காலத்துல மாலையில அப்ப சிட்டியில வாக்கிங்னு ஒண்ணு உண்டு. அவங்க அசர தொழுதுட்டு என்ன செய்வாங்க, அப்படியே வாக்கிங் வருவாங்க. வாக்கிங் வந்தாங்கன்னா பொன்னப்ப முதலி தெரு அப்படின்ற அந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் சென்டரை நானும் நண்பரும் சேர்ந்து வச்சிருந்தோம். அப்போ கம்ப்யூட்டர் வந்த காலங்கள் அதுல அந்த நேரத்துல அரபிக் சம்பந்தமான சரியான அவேர்னஸ் இல்லாம இருந்துச்சு. அதனால அரபுக்கு டைப் ரைட்டிங் அத 10க்கும் மேற்பட்ட மிஷின்களை வாங்கி வச்சு அந்த பயிற்சி, அதே போன்று கம்ப்யூட்டர்ல எப்படி பேசிக் எம்எஸ் போன்ற அந்த விஷயங்கள் அரபிக்கிலேயே கத்துக் கொடுக்கிற அந்த பயிற்சி எல்லாம் அந்த நேரத்துல அல்ஹம்துலில்லாஹ் நானும் நண்பரும் சேர்ந்து ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இப்ப நான் பெரிய நல்ல எழுத்தாளராக இருக்கிற மௌலானா BM ஹலீலுர் ரஹ்மான்லாம் டைப் ரைட்டிங் நம்மகிட்ட கத்துக்கிட்டவங்க தான். அதே போன்று நூ அப்துல் ஹாதி நல்ல எழுத்தாளரா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் டைப் ரைட்டிங் இதே போன்று நிறைய உலமாக்கள் என்ன செஞ்சாங்க, டைப் ரைட்டிங் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டு போனவங்க இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பல்வேறு சேவைகளோடு சேர்த்து ஆளுமைகளா இருக்கிறாங்க. அதே மாதிரி திருவள்ளிக்கேணியில டே ஸ்காலர் ஆலின் கோர்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 40-50 மாணவர்கள் அதுல படிச்சு அதுல பல பேர் என்ன செஞ்சாங்க, ஆலிமும் ஆனாங்க. சுபூரிஷா சர்க்கார் இருக்காங்க, அவங்களுடைய மருமக அப்துல் அஜீஸ் எல்லாம் பேசிக்கல நம்மகிட்ட ஓதன ஒரு மாணவர் என்பதையும் நாம் ஞாபகத்தில் கொண்டு வருகின்றோம். சொல்ல வர்ற நோக்கம் என்னன்னு சொன்னா, துருக்கு நம்ம ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
நிறைய மாற்றங்களை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கணும், பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும். பலன் பெற்றவங்க அவங்க அவங்க நட்பா இருக்காங்களா, பாசமா இருக்காங்களா என்பது அவசியம் இல்லை. எவ்வளவு நம்மளால என்ன செய்ய முடியுமோ, விதைக்க முடியுமோ. வசூல் சாதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மாலை நேரத்துல வாக்கிங் வரும்போது நான் கம்ப்யூட்டர் சென்டர்ல இருப்பேன். பிற நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சையீது ஸ்டோர்னு ஒரு மளிகை கடையில உட்காந்து நான் தான் உட்காந்துருப்பேன். அங்க உட்காந்துதான் என்ன செய்யறது, கடையை நடத்திக்கிட்டு அப்படியே இவங்க எல்லாம் சில நேரங்கள்ல என்ன செய்வாங்க, உஸ்தாத் செய்தி ஸ்டோர்ல இருக்காங்களா அல்லது கம்ப்யூட்டர் சென்டர்ல இருக்காங்களான்னு ஒரு அச்சத்தோட என்ன செய்வாங்க, வாக்கிங் வருவாங்க. இளமை நமக்கு கிடைச்ச ஒரு சரியான வாய்ப்பு. இந்த 20 to இந்த 45, 50 என்ற அந்த இளமையை நம்ம தூக்கத்துல நம்ம கரிச்சிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கிருபையில நாளா 1 மணி 2 மணிக்கு தான் தங்குற இடத்துக்கு வந்துட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூக்கம். ஃபஜ்ர் தொழுதுட்டு அப்படியே பீச்சில் ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே ஹைருல் பரியாவுக்கு பாடம் எடுக்க கிளம்பி திரும்ப வந்த உடனே பர்ச்சேஸ் பண்ணிட்டு சுய வேலைகள் பிசினஸ் சம்பந்தமா பார்த்துட்டு அப்படியே கல்லூரிக்கு போயிட்டா மீண்டும் நைட்டு 12 மணி 1 மணி. இந்த இளமை கிடைச்சதோட நம்ம வெறித்தனமா செயல்பட்டாதான் உண்டு. இளமை கைவிட்டு போன பிறகு நம்ம ஆதங்கப்பட்டு எந்த வருத்தமும் இல்லை. செஞ்சக்கூடிய அருமை உலமாக்களை, பட்ட வகுப்பு ஆலிம்களை, அல்லாஹ் கொடுத்த பெரிய சொத்து இந்த இளமை. நீ அநியாயத்துக்கு இந்த இளமைய வீணடிச்சிடக்கூடாது. தகுந்த ஆள்கிட்ட உங்களை நீங்க ஒப்படைச்சிங்க அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் வைரம் தீட்டுற மாதிரி பட்டை தீட்டுற மாதிரி உங்களை என்ன செஞ்சிருவாங்க, அவங்க உருவாக்கி கொடுத்துருவாங்க. ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது உஸ்தாத்மார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இளமைய அவ்வளவு பிரயோஜனமா கழிக்கிறாங்க. இவங்க ஹயாத்துக்குள்ள எவ்வளவு பெரிய சாதனைகள் படைப்பாங்க அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை நம்ம கண்ணுக்கு முன்னால அல்ஹம்துலில்லாஹ் தெரிகிறது. சங்கக்குரிய அருமை உலமாக்களை ஒரு சமயாத் சம்பந்தமான விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில நேற்று நிறைய விளக்கங்களை பார்த்தோம். ஹவுதுல் கௌசர் வரைக்கும், ஹவுதுல் கௌசர், சிராத்துல் முஸ்தகீம், ஹவுதுல் கௌசர் வரைக்கும் நேற்று நம்ம பார்த்தோம். இப்ப மரணம், இந்த மரணத்தை கொண்டும் நான் ஈமான் கொள்ள வேண்டும். மரணம் என்பது ஹயாத் என்பதற்குண்டான எதிராகும், லித்துல் ஹயாத். மரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஃபராகுல் ஆஜாலில் முகத்தரா, அதாவது விதிக்கப்பட்ட தவணை முடிவதற்கு தான் மரணம் என்று பெயர். வன்ஃபிசாலி ரூஹ் அன் ஜஸதிஹி, உடலை விட்டும் ரூஹ் பிரிவதற்கு தான் மரணம் என்று பெயர். அப்ப அத்தனை படைக்கப்பட்ட அத்தனை ஆன்மாக்களும் மரணத்தை அடைந்தே தீரும். குர்ஆனில் அல்லாஹ் இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்தூன், பெரிதொரு ஆயத்துல குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் சும்ம இலைனா துர்ஜஊன். இப்போ மலக்குக்கு மௌத்துக்கு நியமிக்கப்பட்ட அந்த மலக்கு என்ன செய்யறாங்க, மலக்குல் மௌத்து அவங்க ரூஹ என்ன செய்யறாங்க, கைப்பற்றாங்க. அதற்கான நியமிக்கப்பட்ட மலக்கு தான் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் மட்டுமல்ல, வலகு அவானும் பி அகதின் மையமூத், அவர்களுக்கு ஏகப்பட்ட உதவியாளர்களையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அதனால் யார் யாரெல்லாம் மரணமாகின்றார்களோ அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ரூஹை வாங்குகின்றார்கள். அப்போ உண்மையான ஒரு முஃமினாக இருந்தால், மரணிப்பவர் உண்மை முஃமினாக இருந்தால் ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு அழகிய தோற்றத்திலே அவருடைய ரூஹை கைப்பற்றுகின்றார்கள். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கின்றான், வலிகுல்லி உம்மத்தின் அஜலுன் ஃபஇதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு அஜலை நாம் என்ன செஞ்சிருந்தோம், கொடுத்திருந்தோம். அந்த தவணை விட்டால் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்று வசனம் சொல்லுகின்றார். இதுல நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. அப்ப கொல்லப்பட்டவர் மக்தூல் பிறரால் கொல்லப்படுகின்றார் அல்லவா, பல் மக்தூல் கதி இஸ்தௌஃபா அஜலுஹு மின் கைரி தகத்துமின் அலை வலா தாஹுரின். திடீரென்று இன்னொருத்தரால் என்ன செய்கிறார், ஒருத்தர் என்ன செய்கின்றார், கத்லு செய்யப்படுகின்றார், கொல்லப்படுகின்றார். இவரை கொன்னவர் ஒருத்தர் தானே, இவருடைய மரணம் எப்படி என்ற கேள்வி நமக்கு என்ன செய்யலாம், வரலாம். இதுவும் நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இல்மிலே இவர் கொல்லப்படுவார், இன்னார் கொல்லுவார், இவர் கொல்லப்படுவார் என்பது அல்லாஹ்வுடைய இல்மே அஸலிலே என்ன செய்கிறது, இருக்கிறது. அஸலி அபதி என்று நாம் என்ன செய்கின்றோம், நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அவனுடைய இல்மே அஸலிலேயே
இவருடைய மரணம் சார்ந்த இதுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கொல்லப்படுவது கூடுமா அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. யாரு கத்ல் செய்யறாங்களோ அவங்களுக்கு கிசாஸ் என்ன செய்கிறது இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா கஸ்புல் ஃபஅல், அந்த செயலை இவர் செய்தார் என்கின்ற அடிப்படையில இவருக்கு என்ன செய்யப்படுகிறது, கிசாஸ் வழங்கப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல் மக்தூலும் கூட அவர் திடீரென்று என்ன செய்யல, கொல்லப்படல, அவர் திடீரென்று என்ன செய்யல, மரணம் ஆகல. அவருடைய அஜலும் ஏற்கனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எப்ப எல்லாத்தையும் விதிப்பதை போன்று அவனுடைய கிதம்பிலேயே அஜல்லை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று ஷஹீதுகள் இருக்கிறாங்க. யாரு ஷஹீது அப்படின்னு சொன்னா குஃபார்களை எதிர்த்து யார் போரிலே ஷஹீதாகின்றார்களோ அவர்களே ஷஹீத். ஏன், என்ன காரணம், என்ன, யாழாய் கலிமத்தில்லா, இறைவனுடைய அந்த கலிமாவை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதை நிலை நிறுத்துவதற்காக வேண்டி குஃபார்களோடு சண்டையிட்டு யார் மரணமானார்களோ கொல்லப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் ஷஹீத் என்று சொல்லப்படுகிறது. அதுல வேற ஏதாவது உள்நோக்கு இருந்துச்சுன்னா அவர் ஷஹீது கிடையாது. அல்லது தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் என்று சொன்னால் அவர் ஷஹீது கிடையாது. அதுல போருக்கு போயிட்டு புறமுதுகு காட்டி ஓடி வருகின்ற நேரத்துல இவர் ஏதாவது கல்லு தடிக்கு கீழே விழுந்து இறந்தாலும், ஏதாவது சம்பவத்தில் அவர் இறந்தாலும் இவர் ஷஹீது இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப சுஹதாக்கள் எப்படி வாழுகின்றார்கள் அப்படின்னு சொன்னா யஹ்யா ஹயாத்தன் காமிலா பாத இஸ்திஷ்ஹாதிஹி, சுஹதாக்கள் தாங்கள் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு ஒரு முழுமையான வாழ்க்கையை என்ன செய்கின்றார்கள், அவர்கள் வாழுகின்றார்கள். பர்ஸகுடைய வாழ்க்கை, ஆலமு ஷஹாதத்து, ஆலமுல் பர்ஸகு, ஆலமுல் அம்ரு, மூன்று உலகம் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று உலகத்தினுடைய அதிபதியா இருந்ததை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆலமு ஷஹாதத்தில் இருந்து கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமுல் பர்ஸகையும் ஆலமுல் அம்ரிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்திய பல்வேறு ஹதீஸ்களும் நமக்கு என்ன செய்கிறது, ஆதாரமாக இருக்கிறது. மூன்று உலகம், ஜட உலகம், அதே போன்று இந்த பர்ஸக் கபருடைய உலகம், அதே போன்று அம்ருடைய உலகம் என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். இந்த சுஹதாக்கள் பர்ஸகுடைய இந்த உலகத்துல ஒரு முழுமையான வாழ்க்கை என்ன செய்கின்றார், வாழுகின்றார்கள். எப்படி வாழ்றாங்க அப்படின்ற கைஃபியத்து கைர மாலூமா, அந்த கைஃபியத்தை அறியப்படலை. அதனால அதை நோக்கி நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஆழமா நம்ம போக தேவையில்லை. இவங்க சுஹதாக்கள் இவங்க மட்டும்தான் இல்ல, மரணித்த எல்லாருமே என்ன செய்கின்றார்கள், பர்ஸகிலே வாழுகின்றார்கள். ஏன்னா மலக்குல் மௌத் ரூஹை கைப்பற்றினாலும் திரும்ப அந்த ரூஹை என்ன செய்யறாங்க, அவங்களுடைய அஜிசாதுல உண்ணம்புல கொண்டு என்ன செய்யறாங்க, வச்சு என்ன செய்யறாங்க, மரித்த அத்தனை பேருமே பர்ஸகில் என்ன செய்கின்றார்கள், வாழுகின்றார்கள். ஆனா சுஹதாக்களுடைய ஹயாத் என்பது ரொம்ப ஏற்றமான ஹயாத்தாக இருக்கிறது. சுஹதாக்கள் இந்த இறந்து போனவர்கள் வாழுகிற இந்த பர்ஸகுடைய வாழ்க்கையிலேயே சுஹதாக்கள் ரொம்ப ஏற்றமான வாழ்க்கையை வாழுகின்றார்கள். அவர்களை விட ரொம்ப ஏற்றமான வாழ்க்கை நபிமார்கள் என்ன செய்கின்றார், தங்களுடைய கபர்களிலே வாழுகின்றார்கள் என்பதை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கின்றான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். இப்ப நபிமார்களுடைய உடல்களை லா தஅகுலுஹா அல் அர்த், அது பூமி என்ன செய்யாது, அவருடைய உடலை சாப்பிடாது. ஃபஹிய லா துப்லா இத்திஃபாகன், இந்த காலகட்டத்திலும் அது என்ன செய்ய மக்கி, அது என்ன செய்யாது, மண்ணாகி விடாது, மண் சாப்பிடாது என்பதை நாம் இந்த ஹதீஸின் வாயிலா தெரிந்து கொள்கின்றோம். அதே போன்று செஞ்சக்கூடிய அருமை உலமாக்களை இதே இவங்க அனுசரிச்சாங்க, துனியால இறைவனுடைய யாழாய் கலிமத்தில்லாவுக்காக என்ன செஞ்சாங்க, குஃபார்களோடு போரிட்டு ஷஹீதானவர்களை பத்தி நம்ம பார்த்தோம். ஷஹீது உஹரவி அப்படின்றவங்க இருக்கிறாங்க. ஷஹீது உஹரவியும் ஷஹீது துன்யவி, ஷஹீது உஹரவி. ஷஹீது உஹரவின்னா யார் அப்படின்னு சொன்னா வயிற்று வழியில இறந்து போனவர்கள், அவர்களும் ஷஹீது தான். அதே போன்று இன்னும் ஒரு காயம், ஒரு கொல்லப்பட்டு காயத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, இறந்து போனவர்கள், அதாவது ஒரு அலிச்சாட்டியத்தை எதிர்த்து, அது பெரிய ஒரு போர் மாதிரி இல்லை, ஆனா ஒரு அலிச்சாட்டியம் நடக்குது. அந்த அலிச்சாட்டத்தை எதிர்த்து என்ன செய்யறாரு, இவர் போய் நிக்கிறாரு. உதாரணத்துக்கு போன ரமலான்ல நீங்க பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல ஒரு சகோதரர் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்கள சரிப்படுத்தி விடுறதுக்காகத்தான் என்ன செஞ்சாரு, அவரு போய் என்ன செஞ்சாரு, அதுல போனாரு. ஆனா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு கொள்ளுக்கறல,
ஆனா சுலுகு செய்ய போன இந்த முஸ்லிம் முஃமின் ஷஹீதாக்கப்பட்ட வரலாறு போன ரமலான்ல நடந்துச்சு. இப்படி பகாவத்தை எதிர்த்து அதுல ஷஹீதான இறந்து போனவங்களுக்கும் ஷஹதா என்று பெயர். வழிப்பறி கொள்ளையர்களால் கொல்லப்படுகின்றவர்களும் ஷஹதாக்கள் தான். அதே போன்று இந்த இகாமத்தும் பில் மஅரூஃப் நன்மையை நிலைநாட்டி தீமையை தடுக்குகிற விஷயத்துல ஈடுபட்டு அவங்க கொல்லப்படுறாங்க, இவர்களும் ஷஹீதுகள் தான். ஆனா இவங்களை அல்லாஹ் யாழாய் கலிமத்தில்லா அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக குஃபார்களோடு சண்டையிட்டு மரணித்தார்களே, அவங்க விஷயத்துலதான் வலா தஹ்சபன்னல்லதீன ஆயத்து வருதே தவிர இவர்களும் ஷஹீது உஹ்ரவி. ஆனா அந்த அந்தஸ்து இல்லை என்பதெல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, அப்படி ஷஹீதானவர்களுக்கு குளிப்பாட்டக்கூடாது, தொலை வைக்கப்படும். ஆனால் இப்படி இறந்தவர்களுக்கு ஜனாசா குளிப்பாட்டவும் வேண்டும், தொழுகவும் வைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சங்கக்குரிய அருமை உலமாக்கல அதே போன்று கபர்களிலே கேட்கப்படுகின்ற சுவால் கேள்வி கணக்கு சம்பந்தமான இதெல்லாம் ஹதீஸ்ல வருது. நேற்றுடைய அந்த தாலீம்ல நம்ம என்ன செஞ்சோம், எப்படி உலூஹியத்து சம்பந்தமா இலாஹியத்து சம்பந்தமா லேச ஒரு பிசர்னாலும் குஃபுர்ல கொண்டு போய் நிப்பாட்டிடுமோ, அதே போன்று ஹபருல் யகீன் ஸல்லல்லாஹு எதை தெளிவா சொல்லியிருக்கிறாங்களோ அது ஃபுல்லா நம்ம ஈமான் சொல்லணும். அந்த ஈமான்ல நமக்கு குறை வந்தாலும் குஃபுர்ல கொண்டு போய் நிப்பாட்டிடும் என்பதற்காக வேண்டி தொடர்ந்து இந்த விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம். இப்போ நிறைய ஹதீஸ்கள்ல ஸல்லல்லாஹு ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல கபர்களில கேள்விகள் கேட்கப்படுகிற மறுக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. கபர்களை கேள்வி கேட்கப்படும் என்ற ஹதீஸ் நமக்கு வருகிறது. அப்போ என்னவாக அப்படின்னு சொன்னா, கபர்ல மலக்குகள் ரூஹை கைப்பற்றுறாங்க. உடல் என்ன செய்யப்படுது, கஃபன் செய்யப்பட்டு தஃபன் செய்யப்பட்டு கபரிலே அடக்கப்பட்ட பிறகு மலக்குகள் என்ன செய்யறாங்கன்னா அவருடைய ரூஹை திரும்ப கொண்டு என்ன செய்கின்றார்கள், இந்த உடலிலே என்ன செய்கின்றார் வைக்கின்றார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த முன்கர் நக்கீரை கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்படி அந்த ரூஹு வைக்கப்பட்டு அது நல்ல ரூஹாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பெற்ற ரூஹா இருந்துச்சால் அங்க இருந்து அந்த ஞாபகங்களை அன்பு வைப்பதற்காக வேண்டியும், கெட்ட அருவாகுகளாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனையான அந்த கபருடைய வேதனை அவர்கள் அனுபவிப்பதற்காக வேண்டி என்ன செய்யப்படுது, யுரத்து அந்த ரூஹு திரும்ப அவருடைய உடலிலே செலுத்தப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ரூஹு வந்தாதான் அவனால் அக்கிலு அவருடைய அறிவு என்ன செய்யும், வேலை செய்யும். ஹவாஸ் அந்த உணர்தல் அந்த தன்மை அவருக்கு உருவாகும். வல் இல்மும் அவருக்கு இருக்கும். ஏன்னா முன்கர் நக்கீர் கேட்கிற கேள்விக்கு அந்த ஃபஹ்மு வேணுமா இல்லையா? என்ன கேள்வி கேட்கிறாங்க, மன் ரப்புக அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அந்த ஃபஹ்மு வேணும்னு சொன்னா ஃபஹ்முக்கு இல்மு அவசியமாக இருக்கிறது. எனவே அவருக்கு ஃபஹ்மு வேண்டும், ஃபஹ்முடைய அந்த இல்மு வேண்டும். வேணும்னு சொன்னா அப்ப இல்மு அகிலு அதே போன்று இந்த ஹவாஸ் வேணும்னு சொன்னா அதுக்கு ரூஹு அவசியம். எனவே திரும்ப என்ன செய்யப்படுகிறது, அந்த ரூஹு அவருக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. இப்ப மக்கள்லாம் அடக்கம் செய்து விட்டு என்ன செய்யறாங்க, திரும்பின பிறகு அப்படியே காலடி ஓசைகள் லவுண்ட பிறகு மக்கள் திரும்பிய பிறகு முன்கர் நக்கீர் என்ன செய்யறாங்க, கேள்விகள் கேட்கிறாங்க. குமா மலக்கானி எஸ் அலானி சலாச மர்ரா வயஸ் அலானி குல்லாஹின் பிலவதி. அவங்க பாஷையில என்ன செய்யறாங்க, அந்த கேள்விகளை கேட்கின்றார்கள். உமா மலக்கானி அவங்க இரண்டு மலக்கு, முன்கர் நக்கீர் மலக்கு, எஸ் அலானி சலாச மர்ரா என்ன செய்யறாங்க, 3 முறை என்ன செய்கின்றார்கள், அவரிடத்திலே கேள்விகளை கேட்கின்றார்கள். ஒவ்வொருத்தையும் அவரு தெலுங்குக்காரரா இருந்தா அல்லது தமிழ்காரரா இருந்தா அல்லது மலையாளியா இருந்தா, ஏன்னா அவரு விளங்குற பாஷையில அவருக்கு புரியுற மாதிரி அவர் பதில் சொல்வதற்காக வேண்டி அவருடைய மொழியிலே அவரிடத்திலே கேள்விகள் கேட்கின்றார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். அதே போன்று என்ன செய்யறாங்க, 2 ஷஹாதத் சம்பந்தமாக என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. தௌஹீதுல்லாஹ் வ ஈமானிஹி பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய தௌஹீது ஈமான் சம்பந்தமான கேள்வியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருக்கான ஈமான் என்ன என்பதையும் அந்த கேள்விகளிலே கேட்கின்றார்கள். சங்கக்குரிய அருமை உலமாக்கல அப்ப கபருடைய வேதனை அல்லாஹ் அன்னைக்கு கூட மோதுன வசனம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அன்னாரு யஹரபூன அலைஹா குதுவ வாசியா. தாயிரப் அன்னைக்கு வந்து அந்த
தாயிராப்தா இன்னைக்கு வந்துச்சு இல்லையா? அன்னார் யாரோ நாளைய குதுவம் வாஷியா. ரொம்ப நல்ல மட்டும் அந்த வசனம் வருது. அப்ப என்ன செய்றாங்க? அந்த காலையின் மாலையும் நெருப்பு அவர்களுக்கு என்ன செய்யும்? கொண்டு காட்டப்படும். யௌம தகூமு ஸாஅத்து, மறுமை நாளிலே அத்கிலு ஆல ஃபிரௌன அஸத்தல் அதாப். ஃபிரௌன் சம்பந்தமான அந்த வரலாறுல வந்து என்ன செய்கிறது? இது என்ன காமிக்குது அப்படின்னு சொன்னா, கபருடைய வேதனை இருக்கு என்பது இந்த குர்ஆனுடைய வசனம் நம்ம என்ன செய்கிறது? உறுதிப்படுத்துகிறது. இப்ப கபருடைய வேதனை என்பது இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று தாயிம், இன்னொன்னு முன்கத்தியா. தாயிம் என்ன? அஸாபுல் குஃபார், குஃபார்களுக்கான அந்த அஸாபுக்கு பேரு தாயிம். நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். நிரந்தரமா என்ன செய்வாங்க? அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முன்கத்தியான என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய தவறின் காரணமாக, அவருடைய பாவத்தின் காரணமாக அவர் என்ன செய்யப்படுகிறார்? வேதனை செய்யப்படுகிறார். அதே நேரத்துல மேல நல்லவர்கள் இருந்து என்ன செய்யறாங்க? துவாக்கு செய்யறாங்க. அதனால்தான் இதுபோனும் பைன குபூரி சாலிஹீன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லவர்களுக்கு மத்தியில நீங்க அடக்கம் செய்யுங்கள். அல்லது உள்ளே அடக்கம் செய்யப்பட்டு மேலவர் அவருடைய குழந்தையோ அல்லது அவருடைய சதகத்து ஜாரோ அவருக்கு நன்மைகள் கொண்டு போய் சேர்க்குகின்ற பொழுது அவருடைய வேதனை என்ன செய்யப்படுகிறது? அங்கே நீக்கப்படுகிறது. அல்லது சதகத்து வருது இல்லையா? இதா மாத்தல் இன்சான் இன்கதா ஹதீஸ்லாம் வருது இல்லையா? அப்போ இந்த அதாபுக்கு பேரு, இந்த அதாபுல் கபருக்கு முன்கத்தியாக என்று பெயர் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த கபருடைய வேதனையில வந்து சல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க லகத்துஹு, அதாவது அந்த அதுவும் ஒரு வேதனை தான். அந்த கபரே என்ன செய்யும் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று என்ன செய்யும்? அப்படியே நெருக்கி அவருடைய விழா எலும்பு ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ளும் என்று சல்லல்லாஹு நம்முடைய விரல்களை வைத்து என்ன செஞ்சிருக்காங்க? இது கோதி காமிச்ச ஹதீஸையும் நாம் அறிகின்றோம். சல்லல்லாஹு அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم يسلط الله الكافر في قبره 99 தின்னீனன். காபிர்களுடைய கபர்கள்ல அல்லாஹ் என்ன செய்கின்றான்? 99 பாம்புகளை அல்லாஹ் ஏவுகின்றான். அந்த பாம்புகள் என்ன செய்கிறது? தன்ஹசுஹு வ தல்தகுஹு, அவருடைய அப்படியே கடித்து கொதறி அவருடைய சதையை ரத்தத்தை அப்படியே என்ன செய்கிறது? கடித்து உறிஞ்சுகின்றது. வ தல்தகுஹு, அவரை கொத்தி கொண்டே இருக்கிறது. ஹத்தா தகூமு ஸாஅத், கியாமத் வரை. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க 99 பாம்புகள் காபிர்கள் மீது சாட்டப்படுகிறது. அதுல ஒரே ஒரு பாம்பு லவ் அன்ன தின்னீனன் மின்ஹா, ஒரே ஒரு பாம்பு இந்த பூமிக்கு வெளியே வந்து நஃபஹ அலல் அரலி, இந்த பூமியின் மீது ஒரு மூச்சு விட்டுச்சுன்னு சொன்னா மா அன்பதத் ஹதரா, புல் பூண்டுகள் என்ன செய்யாது? அந்த பூமியிலே முளைக்காது என்று சொன்னார்கள். இரண்டாம் உலக போர்ல ஹிரோஷிமால போட்ட அணுகுண்டு அதனுடைய பாதிப்பு இன்னும் பிறக்குகின்ற குழந்தைகள் ஊனமுள்ளவர்களால் பிறக்குகின்றார்கள். இன்னும் கூட அங்கே புல் பூண்டுகள், பயிர் பச்சைகள், தாவரங்கள் வளருவதில்லை என்று சொல்கின்றார்கள். மனிதனால் தயாரிக்கப்பட்ட ஒரு அணுகுண்டினுடைய ஒரு எஃபெக்ட் இரண்டாம் உலக போர் எப்போ நடந்தது, இன்று வரை ஹிரோஷிமாவில அந்த தாக்கம் இருக்கு என்று சொன்னா சல்லல்லாஹு சொன்னாங்க, காபிர்களுக்கு சாட்டப்படுகின்ற பாம்புகளில 99 பாம்புகளில் ஒரு பாம்புடைய விஷம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், மேலே பூமியின் மீது வந்து ஒரு மூச்சு விட்டது என்று சொன்னால் இந்த பூமியில புல் பூண்டு பயிர் பசைகள் இருக்காது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன் அஹதக்கும் இதா மாத, உங்கள ஒருத்தர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் ஒரு அலைஹி மக்அதுஹு, அவருடைய இடம் இருப்பிடம் என்ன என்பது அவருக்கு காட்டப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் காட்டப்படுகிறது. அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்துல என்ன செய்கிறாங்க? இன்காலமின் அகிலில் ஜன்னா ஃபமின் அகிலில் ஜன்னா, சொர்க்கவாசியா அவர் இருந்தாருன்னா சொர்க்கத்தினுடைய அந்த இந்த இடத்துல நீங்க இருக்க போறீங்க அப்படின்றத காலையும் மாலையும் சோபனம் சொல்லப்படுகிறது. நரகவாசியா இருந்தால் காலையும் மாலையும் ஹாதா மக்அதுக, இதுதான் நீ நரகத்தில் இருக்க போற இடம் என்று அவருக்கு என்ன செய்யப்படுகிறது? காட்டப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கக்குரிய அருமை உலமாக்கள, அதே போன்று மீண்டும் நாம் எழுப்பப்படுவோம். அல் மஆத், மீண்டும் நாம் எழுப்பப்படுவோம். இந்த உஜூத் சொல்ல தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த உஜூத் இருக்குதா இல்லையா? உஜூத் ஒன்றே ஒன்றுதான், நாம் கவனிக்க வேண்டும். இதுல எந்த மாற்றமும் என்ன செய்யாது, ஏற்படாது. எப்படி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலிருந்து நமக்கு இந்த உஜூதை கொடுத்தானோ, இதுதான் கடைசி வரை சொர்க்கவாசியாக, கடைசி வரை நரகவாசியாக இந்த ஏற்றிட்டு அல்லாஹ் என்ன கவனிச்சுட்டு தான் இருக்க போறான் அப்படின்னு காபிர்கள் சொன்னதுல. ஏன்னா எப்படி கேட்டாங்க, கால மை யஹ்யில் இல்லாம வஹிய ரமீம்,
அப்படி மக்கி உருகி மண்ணாகி போன பிறகு திரும்ப அல்லாஹ் திரும்ப கொண்டு வர போறானா அப்படின்னு காபிர்கள் கேட்டதுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றார், குல் யுஹ்யல்லதி அன்ஷாஹா அவ்வல் மர்ரா, எப்படி முதலில் அல்லாஹ் கொண்டு வந்தாரோ அதே போன்று அவன் கொண்டு வருவான் என்று வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். கமா பதஅக்கும் தஅஊதுன், எப்படி நீங்க ஆரம்பத்துல வந்தீங்களோ அதே போன்று திரும்ப நீங்க என்ன செய்வீர்கள், மறுமையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் என்ன செய்கின்றான், அந்த ஒவ்வொரு கபருமே வெடித்து அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த மனிதன் என்ன செய்வான், வெளியே வருவான். யௌமல் கியாமத்தி யரிதுல்லாஹு அலல் இன்சானி ஜஸதுஹு, அவன் எந்த உடலோடு இருந்தானோ அந்த உடலோடு அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவனுக்கு கொடுத்து மறுமையில எழுப்பப்படுகின்றான். அவன் தான் கபர்ல என்ன செஞ்சுட்டான், அப்படியே அவனை அடக்கம் செஞ்ச பிறகு அவன் கஃன் கிழிஞ்சு போச்சு, அவர் உடம்பு அப்படியே வெடிச்சு ஊதி வெடிச்சு உடனே விடலாம் வெளியே அப்படியே துண்டு துண்டாய் பல புழுக்கள் பூச்சிகளை சாப்பிட்டு ஒண்ணுமில்லாம போய் எலும்புகள்லாம் ஒண்ணுமில்லாம போச்சு அப்படின்ற கேள்வி நமக்கு வரலாம். செஞ்சக்கூடிய அருமை உலமாக்களை தஹல்லல வபலா மின் குல்யத்தின் அவ அதுமதி ஃபீ ஜஸதி, மொத்தமும் ஒண்ணுமில்லாம போயிருந்த போதிலும் அஸப தன்ப், இந்த முதுகந்தனுடைய கடைசி அஸப தன்ப் இருக்கு இல்லையா, அதை வச்சு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், மீண்டும் கொண்டு வருகின்றான். லா யஅகுலுஹா அத்ரா, அதை மட்டும் இந்த மண் என்ன செய்யாது, சாப்பிடாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றுக்குண்டான விளக்கம் போனா நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அஸப தன்ப் என்னன்றது ஒரு நல்ல நீண்ட விளக்கம்லாம் இருக்குது. ஆனா நம்மளுடைய நேரங்கள் நமக்கு என்ன செஞ்சு அடிபட்டு போயிடும். நமக்கு இங்க இல்மு தான் முக்கியமே தவிர நம்ம தஃசீலாத்துன்னு போயாச்சுன்னா பாதி இல்மு கூட நமக்கு கிடைக்காம போயிடும். சங்கத்துடைய அறிவு உலமாக்கள். அப்ப மறுமையில நாம் எழுப்பப்படுவதும் மஹ்ஷர் மைதானமும் கேள்வி கணக்கு சம்பந்தமான சில ஈமான்கள் நமக்கு அவசியம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கபர்களில் இருந்து என்ன செய்கின்றான், அல் பாஸிர் யஹ்யாவுல் மௌத்தா, மௌத்தா போனவர்களை மரித்தவர்களை அல்லாஹ் எழுப்புகின்றான். அவர்களுடைய உடம்போடு என்ன செய்கின்றான், அல்லாஹ் எழுப்புகின்றான். அது மட்டும் இல்ல, மர்ரத்தன் முகரா கமா அன்ஷஹா அவ்வல் மர்ரா, எப்படி முதலா நம்ம லுத்துபாவா இருந்தோம், லுத்துபாவா இருந்து அலக்கா மாறணும், அலக்கால இருந்து நம்ம முதுகத்தா மாறணும், முதுகத்தால இருந்து நம்ம இல்லாம மாறணும், இல்லாமுக்கு பிறகு நம்ம ஒரு உடம்பா வந்தோம்னா இல்லையா, இப்ப அப்படியே ஒண்ணும் இல்லாம அப்படியே ஒண்ணு சேர்த்து சும்மா அன்ஷானா ஹல்கன் ஆகர் அப்படின்னு நல்லா சொல்றான் வச்சுங்களா. அந்த மாதிரி திரும்ப நம்ம அடக்கம் செய்யப்பட்ட பிறகு எல்லாம் பாட்பாட்டா போன பிறகு திரும்ப அல்லாஹ் என்ன செய்கின்றான், அந்த ஜம்மை செஞ்சு மீண்டும் நம்மளை என்ன செய்கின்றான், மறுமையில மாஷரில அல்லாஹ் கொண்டு வருகின்றான். எனவே ஹஷரை கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இப்ப ஹஷரனா என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மௌகிஃப், அந்த இடத்துல மொத்த அடியார்களையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வர செய்வான். அது வஹுவல் மௌதிஉ அல்லதி யகிஃபூன ஃபீஹி லில் ஹிசாப், மொத்த பேரும் ஹிசாபுக்காக வேண்டி நிற்கின்ற அந்த மஹ்ஷர் மைதானம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுல மனிதர்களும் வருவார்கள், ஜின்களும் வருவார்கள், மலக்குகளும் வருவார்கள், அதே போன்று பஹாயிமும் வரும், அத்தனையும் வரும். படைக்கப்பட்ட அத்தனையும் என்ன செஞ்சிடும், மறுமையில அவைகள் எழுப்பப்படும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி வலா தாயிரும் யதீரு பிஜனாஹைஹி இல்லா உமமுன் அம்சாலுக்கும் மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷைஇன் சும்ம இலா ரப்பிஹிம் யுஹ்ஷரூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி, இந்த பூமியில எவைகள் எல்லாம் ஊர்ந்து இருக்கின்றதோ அவைகளாக இருக்கட்டும், தாப்பா அப்படி ஊர்ந்து செல்லக்கூடிய அவைகளாக இருக்கட்டும், வலா தாயின் யதீரு பறக்குகின்ற பறவைகளாக இருக்கட்டும், இல்லா உமமுன் அம்சால் உங்களை போன்று பல உம்மத்துகளா இவங்க இருக்காங்க இல்லையா, இவர்கள் எல்லாம் மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷைஇன், அத்தனை பேருமே இலா ரப்பிஹிம் யுஹ்ஷரூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். நம்ம அது நீண்ட விளக்கங்கள்லாம் நமக்கு இருக்குது. இப்ப நமக்கு கேள்வி கணக்கு இருக்கு, அதே மாதிரி பஹாயங்களுக்கு கேள்வி கணக்கு, ஹைவான்களுக்கு கேள்வி கணக்குலாம் நம்ம கேள்வி கணக்கு இருக்குது. அதுக்குண்டான ஜஸா சஸாவை அல்லாஹ் கொடுத்து அதோடு அவைகளை அல்லாஹ் சல்பு செய்து விடுகின்றான். நமக்கு சொர்க்கம் நரகம் என்கின்ற அந்த பாதை நீளுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல சங்கக்குரிய அருமை உலமாக்கல, இப்ப தாயினுடைய கருவறைகளை பாக்குறோம், 3 மாசம் 5 மாசம் 6 மாசம் 7 மாசம் இழுகட்டியா என்ன செஞ்சிடறாங்க. சில குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னாலேயே சரியான உருவம் கொடுக்கப்படாமல் கூட என்ன செய்யறது, விழுகட்டியால என்ன செஞ்சிடறாங்க. இது மௌத்தா போய் அடக்கம் செய்யப்படுறதை பாக்குறோம், அபாசம் ஆகுது இல்லையா. இவங்களும் அல்லது இந்த விழுகட்டியிலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரூஹை கொடுத்து அவைகளையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மீட்டி அழகிய உருவங்களை கொடுத்து சொர்க்கத்துக்குள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நுழைய செய்வான். ஜமாலி வத்தூல், அழகான தோற்றம், அழகான நீல அகலம் எல்லாம் கொடுத்து அந்த விழுகட்டிகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ்லாம் இருக்குது.
அவன் சொர்க்க வாசல்ல நின்று தன்னுடைய பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், வரவேற்பார் என்ற ஹதீஸ் எல்லாம் நான் பார்க்கின்றோம். அப்ப மறுமையில எப்படி எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தா, ஹுஃபாத்தன் உராத்தன் உரதன், அவங்க வந்து செருப்பு அணியாதவர்களாக, ஆடை இல்லாத நிறுவனமாக, ஹத்தனா செய்யப்படாதவர்களா என்ன செய்வார்கள், மறுமையில எழுப்பப்படுவார்கள். கமா வரதத்துக்கும் உம்மஹாத்துக்கும், அவங்களுடைய தாய் தந்தை அவர்களை பெற்றதை போன்று. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது சொல்றாங்க, சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், யுஹ்ஸருன் நாஸ் யௌமல் கியாமா ஹுஃபாத்தன் உராத்தன் உரதன். குல்து, அப்ப நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அன்னிசாஉ வர்ரிஜாலு ஜமீஅன் யன்ظுரு பஅதுஹும் இலா பஅதின், ஆண்கள் பெண்கள்லாம் ஒருத்தர் பிறிதொருவரை பார்த்துக் கொள்வார்களா என்று நான் கேட்டேன். قال النبي صلى الله عليه وسلم يا عائشة الأمر أشد من أن ينظر بعضهم إلى بعض. ரொம்ப கடினமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். சாதாரண ஒரு வீட்டுல வந்து தீ பிடிச்சு எரியுது, வெளியே வர்றதுக்கு வழியே இல்லை, 4 பக்கம் சுத்திக்கிட்டு ஜுவால பயங்கரமா எரியுது. அந்த இடத்துல யாராவது ஒரு பெண் ஆடை இல்லாம இருந்தாலும், அல்லது ஒரு ஆண் ஆடை இல்லாம இருந்து பெண் அங்க பாப்பாங்களா, தப்சா போதுன்றதா, வேற சிந்தனையே இருக்காது. ஒரு சின்ன ஒரு தீ பத்திர இடத்துலயே இந்த ஹாலுன்னு சொன்னா, மஹ்ஷருடைய மைதானம். சங்கக்குரிய அருமை உலமாக்கல. அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு ஆண்கள் பெண்கள் எல்லாம் பார்ப்பார்களே என்று ஆயிஷா நாய் கேட்டதுக்கு சலா சொன்னாங்க, அல் அம்ரு அஷத்துன் மின் ஐ யன்ظுர பஅதுஹும் இலா பஅத் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அப்போ ஒவ்வொருத்தருமே எந்த ஹால்ல மரணமானார்களோ அந்த ஹாலிலே என்ன செய்வார்கள், அவர்கள் வந்து என்ன செய்வார்கள், எழுப்பப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யுபாசு குல்லு அப்தின் அலாமா மாத அலை, எந்த ஒன்றின் மீது செய்றாங்க இறந்தார்களோ அந்த ஒன்றின் மீது என்ன செய்வார்கள், அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதாக. சங்கக்குரிய அருமை உலமாக்கல இது சம்பந்தமா நிறைய விளக்கங்கள் இருக்குது. இன்ஷால்லா தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எல்லா ஹதீஸ வரக்கூடிய தெளிவான விஷயங்கள் ஈமான் சம்பந்தப்பட்ட பாடமா இருக்குது. தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும், இது தாலீம் நம்ம உள்வாங்கணும். இது லட்சங்கள் இல்ல, கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு ஞானம் இது. லுத்ஃபுல்லா உஸ்தாத் சொல்ற மாதிரி வேற எந்த இது என்ன செஞ்சிடலாம், கூகுள்ல தேடி நம்ம அடைஞ்சிடலாம். அன்னைக்கு கூட வந்து டைமண்ட் ஆசிக்லாம் சொன்னார், கூகுள்ல தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டிருக்கின்றாரு. அப்படி தேடுற ஆள் அவரு, அது உட்காந்துக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கிற ஆளு. உஸ்தாத் பேசுறது தாலீம் வந்து எங்க இருக்குது, இது வந்து ஃபிக்ஹுல் அக்பரா இருக்குமா, அகீதத்து தஹாவியா இருக்குமா அப்படின்லாம் பார்த்தா லைசவனாக்க அங்க என்ன செய்யல, அவர் யோசிக்கிறாரு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு தாலீமுடைய அமைப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நானே எப்படின்னா இவங்கெல்லாம் தாலீம் பண்ணக்கூடிய காலகட்டத்துல அல்லாஹு அக்பர், முழு உலகத்துக்கு அந்த இல்மு போய் சேர்ந்துருன்ற ஆதரவு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒன்றை கேட்டோமோ அதன்படி அமல் செய்கிற பாக்கியத்தை நாம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.